வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. இன்றைய தங்கம் விலை நிலவரம், ராஜீவ்காந்தி நினைவு தினத்தை ஒட்டி மரியாதை செலுத்திய தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை டாப் இன்று பகுதியில் பார்க்கலாம். சென்னையில் நேற்று வரலாறு காணாத அளவில் உயர்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 40 ரூபாய் விலை குறைந்து 6,860 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 320 ரூபாய் விலை இறங்கி 54,880 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் விலை குறைந்து 99 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நேற்று புதிய உச்சத்தில் விற்கப்பட்டது. தங்கம் ஒரு சவரன் 55,200 ரூபாய்க்கும், வெள்ளி ஒரு கிராம் 101 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதற்கு ஈரான் அதிபர் விபத்தில் உயிரிழந்தது, அமெரிக்காவின் கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் குறித்து வெளியாகும் தகவல்கள், கச்சா எண்ணெய் விலை உள்ளிட்டவைகள் காரணமாக கூறப்பட்டது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 30வது கூட்டம் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் நடைபெறவுள்ளது. ஏப்ரல் 5ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் கர்நாடகத்தில் மழை இல்லாமல் வறட்சி நிலவுவதால் தண்ணீர் திறக்க முடியாது என கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. ஆனால் இந்த முறை கோடை மழை பரவலாக பெய்து உள்ளதால் அதனை சாதகமாக பயன்படுத்தி உரிய உத்தரவுகளை வாங்க தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் திட்டம் வைத்துள்ளனர். அதேபோல் மேகதாது அணை விவகாரத்தை விவாதத்திற்கு கொண்டுவர கர்நாடகா முயற்சிகள் மேற்கொள்ள உள்ள நிலையில் அதை சமாளிக்கவும் அரசு அதிகாரிகள் தயாராக உள்ளனர். இன்றைய கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். ஏப்ரல் 5ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பான பிரச்சினைகளை விசாரிப்பதற்காகவும் முக்கிய உத்தரவுகளை பிறப்பிப்பதற்காகவும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம் செயல்பட்டு வருகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 33வது நினைவு தினத்தை ஒட்டி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். டெல்லியில் உள்ள வீர் பூமியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே மற்றும் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ப. சிதம்பரம், KC வேணுகோபால், சச்சின் பைலட், பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேரா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் நாடு முழுவதும் காங்கிரஸ் தொண்டர்கள் ஆங்காங்கே ராஜீவ்காந்தியின் உருவப்படம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் தனது தந்தை ராஜீவ்காந்தியுடன் இருக்கும் பால்யகால புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு உருக்கமாக சில வரிகளை ராகுல் காந்தி எழுதியுள்ளார். அதில் உங்களது கனவுகள் தனது கனவுகள் என்றும், உங்களது ஆசைகள் தனது பொறுப்புகள் என்றும் கூறியுள்ளார். இதேபோல் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் நமது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளில் அவருக்கு தனது அஞ்சலிகள் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேர்தல் பரப்புரைக்காக வந்தபோது கடந்த 1991ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி ஸ்ரீபெரும்புதூரில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் ராஜீவ்காந்தி உயிரிழந்தார். அவரது நினைவு தினம் பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அமோனியா கசிவு விவகாரத்தில் அரசின் பரிந்துரைகளை பின்பற்ற வேண்டும் என கோரமண்டல் ஆலை நிர்வாகத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை எண்ணூரில் உள்ள கோரமண்டல் ஆலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இரவு அமோனியா கசிவு ஏற்பட்டதால் மக்களுக்கு மூச்சுத் திணறல், மயக்கம் ஏற்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கோரமண்டல் ஆலையை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. அமோனியா வாயு கசிவு தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தியது. அதில் தமிழக அரசின் நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை கோரமண்டல் ஆலை நிர்வாகம் பின்பற்ற வேண்டும் என உத்தரவிட்டது. கடல்சார் வாரியம், தொழிலக பாதுகாப்பு இயக்கம் உள்ளிட்டவற்றிடம் தடையில்லா சான்று பெற வேண்டும் என்றும், ஆலையை கண்காணித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டது. மேலும் அந்த ஆலைக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை எண்ணூர் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு பயன்படுத்த வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் கூறியது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கனமழையால் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் பொதுமக்கள் கயிறு கட்டி ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து வருகிறார்கள். எக்கத்தூர் காடகநல்லி பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக மாக்காம்பாளையம் சர்க்கரை பள்ளம் வழியாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது.
இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வழியாக இயக்கப்படும் அரசு பேருந்துகள் சர்க்கரை பள்ளம் வரை மட்டுமே இயக்கப்படுகிறது. இதனால் பேருந்திலிருந்து இறங்கும் கிராம மக்கள் அங்கிருந்து மாக்கம்பாளையம் செல்ல காட்டாற்று வெள்ளத்தை தாண்டி பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. வேறு வழியின்றி காட்டாற்று வெள்ளத்தில் ஆபத்தை உணராமல் கயிறு கட்டி மறுகரைக்கு செல்கிறார்கள். நீரின் வேகம் அதிகமாக இருப்பதை கூட பொருட்படுத்தாமல் பல்வேறு சவால்களுடன் பயணிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு 7 கோடி ரூபாய் செலவில் 2 உயர்மட்ட பாலங்களை அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் அந்த பணிகள் இதுவரை நிறைவு பெறாததால் மழைக்காலங்களில் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணை நிரம்பியதால் வராக நதி ஆற்றங்கரை ஓர மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் விட்டு கனமழை பெய்து வருவதால் 126 அடி கொண்ட சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் உபரி நீர் திறக்கப்படுவதால் வடுகப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வராகநதி ஆற்றங்கரை ஓர மக்களுக்கு பொதுப்பணித்துறையினர் 3ஆம் கட்ட அபாய எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்போது அணைக்கு நீர்வரத்து 49 கனஅடியாக உள்ள நிலையில் அந்த நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பெங்களூரு ராமேஸ்வரம் உணவக குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக கோவையில் பயிற்சி மருத்துவர்களின் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கோவை சாய்பாபா காலனி பெரிய சுப்பண்ணா கவுண்டர் வீதியில் உள்ள நஹீம் சித்திக் மற்றும் நாராயணகுரு சாலையில் உள்ள ஜாஃபர் இக்பால் ஆகியோரது வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து கோவை வந்த அவர்கள் இருவரும் பிரபல மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்களாக பணியாற்றி வருகின்றனர். பெங்களூரில் ஏற்கனவே ஒரு வழக்கில் தண்டனை முடிந்து அவர்கள் கோவை வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெங்களூரு ராமேஸ்வரம் உணவக குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக அவர்களது இல்லத்தில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தியதாக தெரிகிறது. சோதனையின் முடிவில் இருவரது செல்போன்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சோதனை செய்துவிட்டு ஒப்படைப்பதாக கூறியுள்ளனர். திருநெல்வேலியில் பிரபல உணவகம் முன்பு ரவுடி ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. நாங்குநேரியை அடுத்த வாகைக்குளம் பகுதியைச் சேர்ந்த தீபக் ராஜா மீது பல்வேறு கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவர் தனது உறவுக்கார பெண் ஒருவரை அடுத்த மாதம் திருமணம் செய்ய இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்காக அந்த பெண்ணின் நண்பர்களுக்கு திருமண விருந்து கொடுப்பதற்காக கேடிசி நகர் பகுதியில் உள்ள உணவகத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார். அனைவரும் உணவருந்துவிட்டு வெளியே வந்தபோது அங்கு மறைந்திருந்த 6 பேர் கொண்ட கும்பல் உணவக வாசலிலேயே தீபக் ராஜாவை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் நிகழ்விடத்திலேயே தீபக் ராஜா உயிரிழந்தார். கடையில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கைப்பற்றிய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பசுபதி பாண்டியனின் ஆதரவாளரான தீபக் ராஜா மீது 23 வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த கொலை சம்பவத்தை அடுத்து பதற்றம் நிலவுவதால் நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் முக்கிய இடங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் மூர்த்தி தலைமையில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பேருந்துகளில் மக்கள் அச்சமின்றி பயணம் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், புதிய பேருந்துகளை வாங்க உள்ளதாக அமைச்சர் அறிக்கை வெளியிடுகிறாரே தவிர புதிய பேருந்துகளை வாங்கியதாக தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையின் போது புதிய பேருந்துகள் வாங்குவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறதை தவிர இதுவரை ஒரு பேருந்து கூட வாங்கப்பட்டதாக தெரியவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். பழைய பேருந்துகளால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக பட்டியலிட்டுள்ள அவர், மக்களின் உயிரோடு அரசு விளையாடி வருவதாக விமர்சனம் செய்துள்ளார். நிதி பற்றாக்குறை என்ற பல்லவியை திரும்ப திரும்ப பாடாமல் கடன் வாங்கிய 3.5 லட்சம் கோடி ரூபாயில் புதிய பேருந்துகளை வாங்க நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடலுக்கு அவரது சொந்த ஊரான மஷாத்தில் வரும் 23ஆம் தேதி இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளன.
அஜர்பைஜானில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று திரும்பியபோது இப்ராஹிம் ரைசி பயணம் செய்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. இதில் அதிபர் ரைசி, ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர், கிழக்கு அஜர்பைஜான் மாகாண ஆளுநர் உள்ளிட்ட 9 பேரும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த ஈரான் அரசு உத்தரவிட்டுள்ளது. அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடல் அவரது சொந்த ஊரான மஷாதுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. தொடர்ந்து வரும் 23ஆம் தேதி இறுதிச் சடங்குகளுக்கு பின் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக ஈரான் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்ராஹிம் ரைசியின் மறைவை ஒட்டி ஈரானில் 5 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் நிலையில் தலைநகர் டெஹரானில் மறைந்த அதிபர் ரைசிக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பொதுமக்கள் பேரணியாக சென்றனர். வடமாநிலங்களில் அதிகரிக்கும் வெப்ப அலை, கொரோனா வைரஸின் புதிய வகை மாறுபாடு குறித்து சுகாதாரத்துறையின் விளக்கம் உள்ளிட்ட செய்திகளை டாப் தேசியம் பகுதியில் பார்க்கலாம். புரி ஜெகநாதர் கோவிலின் சாவிகள் எங்கே போனது என்பதை பிரதமர் மோடி கண்டுபிடிக்க வேண்டும் என ஒடிஷாவில் ஆளும் பிஜு ஜனதா தளத்தின் முக்கிய தலைவர் வி.கே. பாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமருக்கு கீழே பல அதிகாரிகள் உள்ளதாகவும் அவர்களை வைத்து அதை கண்டுபிடித்து தருமாறும் மரியாதைக்குரிய பிரதமரிடம் தான் பணிவுடன் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். புரி ஜெகநாதர் கோவிலின் கருவூலத்தின் சாவி பற்றிய பிடிஐ செய்தி நிறுவனத்தின் கேள்விக்கு வி.கே. பாண்டியன் இவ்வாறு பதிலளித்தார். புரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறையின் சாவியை 6 ஆண்டுகளாக காணவில்லை என்றும் இந்த சாவி தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி பேசியிருந்தார். தமிழகத்தின் மதுரையைச் சேர்ந்த முன்னாள் IAS அதிகாரி வி.கே. பாண்டியன் பிஜு ஜனதா தளம் கட்சியின் முக்கிய தலைவராக உருவெடுத்துள்ளார். அவரது பெயரை குறிப்பிடாமல் பிரதமர் மறைமுகமாக விமர்சனம் செய்த நிலையில் வி.கே. பாண்டியன் இவ்வாறு பதிலளித்துள்ளார். புரி ஜெகநாதரே பிரதமர் மோடியின் பக்தர்தான் என கூறியதற்கு மன்னிப்பு கேட்டுள்ள பாஜக தலைவர் சம்பித் பத்ரா இதற்கு பரிகாரமாக 3 நாட்கள் விரதமிருக்கப் போவதாக அறிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி ஒடிஷாவின் புரி நகரில் பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தியதோடு புகழ்பெற்ற புரி ஜெகநாதர் கோவிலில் வழிபாடும் செய்தார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த பாஜக மூத்த தலைவரும் புரி தொகுதியின் வேட்பாளருமான சம்பத் பத்ரா புரி ஜெகநாதரே பிரதமர் மோடியின் பக்தர்தான் என பேசியுள்ளார். இதற்கு ஒடிஷா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதற்கிடையே புரி தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயநாராயணன் பட்நாயக் சம்பித் பத்ராவுக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் தனது பேச்சுக்கு சம்பித் பத்ரா மன்னிப்பும் கூறியுள்ளார். ஜெகநாதரின் தீவிர பக்தர் பிரதமர் மோடி என்பதற்கு பதிலாக தவறுதலாக மாற்றி கூறிவிட்டதாக தெரிவித்துள்ள அவர், இதற்கு ஜெகநாதரின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் தான் செய்த இந்த தவறுக்கு பரிகாரமாக 3 நாட்களுக்கு விரதமிருக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். KP.2 ஃபிளர்ட் எனப்படும் கொரோனா வைரஸ் தொற்றின் மாறுபாடு கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டில் அண்மை காலங்களில் கொரோனா தொற்று அதிகரிப்புக்கு இந்த கொரோனா தொற்றின் மாறுபாடு காரணமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். தற்போதைய கொரோனா வைரஸ் பாதிப்புகளில் சிறிதளவு மட்டுமே அதிகரிப்பதாகவும் இதனால் மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். KP.2 வகை கொரோனா லேசான அறிகுறிகளை மட்டுமே ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். புதிய மாதிரி கொரோனா பாதிப்பு மகாராஷ்டிராவில் 136 பேரிடமும் மேற்கு வங்கத்தில் 36 பேரிடமும் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. டெல்லி மற்றும் வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கோடை வெப்பம் மிகவும் கடுமையாக அதிகரித்து வருகிறது. தலைநகரின் பெரும்பாலான பகுதிகளில் நேற்று அதிகபட்ச வெப்பம் வழக்கத்தை விட கிட்டத்தட்ட 4.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து 46 டிகிரி செல்சியஸாக பதிவானது. இதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கும்படி டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளிகளுக்கு மே 11 முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் சில தனியார் பள்ளிகள் இன்னும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களில் டெல்லி உட்பட வட மாநிலங்களில் கோடையின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உச்சி வெயில் நேரத்தில் வெளியில் செல்வதை குழந்தைகள், முதியோர்கள் மற்றும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மகாராஷ்டிராவில் 17 வயது சிறுவன் ஓட்டிச் சென்ற சொகுசு கார் மோதி 2 உயிரிழந்த சம்பவத்தில் சிறுவனின் தந்தையை காவல்துறையினர் கைது செய்தனர்.
மேலும் வடக்கு பூனே காவல்துறையின் குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. சிசிடிவியில் பதிவான காட்சிகளை ஆராய்ந்து பார்த்தபோது மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் சிறுவன் காரை ஓட்டிச் சென்றது தெரியவந்துள்ளது. சிறுவனின் தந்தை மீது இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை கொண்டாட சிறுவன் பப் ஒன்றிற்கு சென்றதாகவும் அங்கு மது குடித்துவிட்டு காரை ஓட்டி வந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். பின்னர் சிறுவனுக்கு பிணை வழங்கப்பட்டதும் சமூக சேவை, போதை விழிப்புணர்வு கட்டுரை எழுதுதல் போன்ற தண்டனைகள் வழங்கியதும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. தான் RSS அமைப்பைச் சேர்ந்தவன் என்றும் அவ்வாறு கூறுவதில் தவறில்லை எனவும் ஓய்வு பெறும் நாளில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ் தெரிவித்தார். RSSக்கு தான் நன்றி கடன் பட்டிருப்பதாகவும் நீதிபதியானதால் அதன் நடவடிக்கைகளில் பங்கேற்காமல் விலகியிருந்ததாகவும் அவர் கூறினார். மேலும் RSS அமைப்பின் செல்வாக்கை எந்த இடத்திலும் தான் பயன்படுத்தியதும் இல்லை என்றும் பணியில் சித்தாந்த அடிப்படையில் யாரிடமும் வேறுபாடு காட்டியதும் இல்லை எனவும் நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ் தெரிவித்தார். தன்னை மீண்டும் RSS அழைத்தால் செல்லவும் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி அபிஜித் கங்கோபாத்யாய் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் இணைந்து மேற்கு வங்கத்தின் தம்லுக் மக்களவை தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெங்களூருவில் சட்டவிரோதமாக நடைபெற்ற விருந்து மற்றும் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஹைதராபாத்தைச் சேர்ந்த வாசு என்பவர் தனது பிறந்த நாளை முன்னிட்டு பெங்களூரு எலக்ட்ரானிக் சிட்டி பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் விருந்து மற்றும் கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார். இதில் முக்கிய பிரமுகர்கள், நடிகர், நடிகைகள் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. நிகழ்ச்சியில் MDMA மாத்திரைகள், கொகைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருடன் அங்கு சென்ற காவல்துறையினர் பண்ணை வீட்டில் சோதனை நடத்தினர். இதில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மற்றும் 15க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களை பறிமுதல் செய்தனர். கொண்டாட்டத்தில் பங்கேற்றவர்கள் தப்ப முடியாதபடி வீட்டை சுற்றி வளைத்த காவல்துறையினர் அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் சென்ற மார்ச் மாதத்தில் 14,41,000 பேர் இணைந்திருப்பதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. 11,80,000 தொழிலாளர் இதே மாதத்தில் வருங்கால வைப்பு நிதி அமைப்பிலிருந்து வெளியேறி மீண்டும் இணைந்துள்ளனர். இந்த தகவல் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் பேரோல் தரவுகளில் தெரியவந்துள்ளதாக மத்திய தொழிலாளர் அமைச்சகம் கூறியுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இணைந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் முதல் முறையாக பணிக்கு சேர்ந்தவர்கள் என்றும் இதில் 2 லட்சம் பேர் பெண்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை கைது நடவடிக்கைக்கு எதிராக ஹேமந்த் சோரன் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நாளை உச்சநீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. பணமோசடி மற்றும் நிலக்கரி சுரங்க முறைகேடு வழக்குகளில் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவருமான ஹேமந்த் சோரன் கடந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இதற்கு எதிராக அவர் தொடர்ந்த மனுவை விசாரணை செய்த ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் கடந்த 3ஆம் தேதி வழக்கை தள்ளுபடி செய்தது. தொடர்ந்து ஹேமந்த் சோரன் தரப்பு கடந்த 6ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இதில் ஏற்கனவே அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தின் விடுமுறை கால சிறப்பு அமர்வில் இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. குஜராத்தில் தேநீர் கடை உரிமையாளருக்கு 49 கோடி ரூபாய் அபராதம் விதித்து வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பத்தான் மாவட்டத்தில் பனஸ்கந்தா பகுதியைச் சேர்ந்த கெம்ராஜ் தவே என்பவர் தேநீர் கடை நடத்தி வருகிறார். பத்தான் சந்தை பகுதியில் 2014ஆம் ஆண்டு முதல் கடை நடத்தி வரும் அவருக்கு 2023ஆம் ஆண்டு வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸில் நியாயமற்ற முறையில் 34 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் செய்ததாக கூறியுள்ளது. அதற்காக 49 கோடி ரூபாய் அபராதம் விதித்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆங்கிலம் தெரியாத அவர் முதல் 2 கடிதங்களை புறக்கணித்ததுடன் 3வது கடிதம் வந்தபோது வழக்கறிஞரை நாடியுள்ளார். அப்போது 2014 மற்றும் 15, 2015 மற்றும் 16 ஆகிய ஆண்டுகளில் கோடிகளில் பண பரிவர்த்தனை செய்தது தெரியவந்தது. இதனிடையே பங்குச்சந்தை முகவர்களாக இருக்கும் அல்பிஸ் பட்டேல் மற்றும் விபுல் பட்டேல் ஆகியோரிடம் தேநீர் விற்பனையாளர் தனது ஆதார் உள்ளிட்ட அடையாள அட்டைகளை வழங்கி கையெழுத்திட்டதாக கூறினார். விசாரணையில் தேநீர் கடை கிம்ராஜ் பெயரில் உள்ள வங்கிக் கணக்கை வேறொருவர் கையாண்டு வருவது தெரியவந்தது. இதுகுறித்து தேநீர் கடை உரிமையாளர் கிம்ராஜ் தவே புகார் அளித்துள்ளார்.
புதுச்சேரியில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தனியார் பேருந்து நடத்துனருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடலூர் கீழ்ப்பாதியைச் சேர்ந்த பாபுவுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் அவர் கடந்த ஆண்டு புதுச்சேரி அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை திருமணம் செய்வதாக கூறி கடத்திச் சென்று பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் பாபுவை காவல்துறையினர் கைது செய்தனர். வழக்கை விசாரித்த புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட பாபுவுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 4000 ரூபாய் அபராதமும் விதித்தது. பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்துக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் அரசுக்கு நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. இலங்கையில் பெய்யும் கனமழை, சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்த தைவான் புதிய அதிபர் உள்ளிட்ட செய்திகளை டாப் உலகம் பகுதியில் பார்க்கலாம். இலங்கையில் கனமழை பெய்வதன் காரணமாக அந்நாட்டின் புத்தளம் மற்றும் களுத்துறை மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. தென்மேற்கு பருவமழை காரணமாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்கு சில பகுதிகளில் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா, கண்டி, மன்னார் பகுதிகளில் பலத்த மழை பெய்து வரும் நிலையில் அங்குள்ள அணைகளில் தண்ணீர் மட்டம் உயர்ந்து வருவதாக நீர்ப்பாசனத்துறை தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் கிழக்கு நுவரகத்தில் மழை காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்ததில் 2 காயமடைந்தனர். ரத்தினபுரியில் வீடுகள் சேதமடைந்த நிலையில் இலங்கையில் வரும் நாட்களிலும் கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே நடைபெற்று வரும் போரில் உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை 35,562 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 106 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். 176 பேர் காயமடைந்துள்ளதாக பாலஸ்தீன அரசு தெரிவித்துள்ளது. இதுவரை 79,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வதும் மீட்பு பணிகளை மேற்கொள்வதும் சவாலாக இருப்பதாக பாலஸ்தீன சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ராக்கெட்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் வான்வழி தாக்குதலில் இருதரப்பு வீரர்களும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையிலான போர் நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் துணை நின்று வருகின்றன. ரஃபா பகுதியிலிருந்து 9,50,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நியூ காலிடோனியா பிராந்தியத்தில் உள்நாட்டு போருக்கு பிரான்ஸ் அரசு வழிவகுத்துள்ளதாக ஆர்வலர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். நியூ காலிடோனியா தீவில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிக்கும் பிரான்ஸ் குடிமக்களுக்கு மாகாண தேர்தல்களில் வாக்களிக்கும் அதிகாரம் வழங்க புதிய சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த சட்ட சீர்திருத்தம் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் இதற்கு கனக் என்ற பூர்வக்குடி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த சட்ட திருத்தத்தால் தங்கள் வாக்குரிமை பறிபோய்விடும் என அச்சம் தெரிவித்துள்ள அவர்கள் இதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் போராட்டங்களின் போது வன்முறைகளில் சிக்கி இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் நியூ காலிடோனியாவில் நிலவும் சூழலை பார்க்கும்போது 1980களில் நடந்த உள்நாட்டு போர் போல் தோன்றுவதாக தெரிவித்துள்ள ஆர்வலர்கள் தற்போது பிரான்ஸ் அரசு மீண்டும் உள்நாட்டு போருக்கு வழிவகுத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கொலம்பியாவில் அடையாளம் தெரியாத நபர்கள் குண்டுவீசி தாக்குதல் நடத்தியதில் காவல்துறையினர் 2 பேர் உயிரிழந்தனர். காவ்கா பிராந்தியத்தின் மொராலஸ் பகுதியில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் குண்டு ஒன்றை வெடிக்கச் செய்தனர். பயங்கர சத்தத்துடன் குண்டு வெடித்து சிதறியதில் 2 காவலர்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 2 காவலர்கள் உட்பட 12 பேர் காயமடைந்தனர். பின் காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த தாக்குதலில் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்தன. இதை உறுதிப்படுத்திய மாகாண ஆளுநர் இந்த தாக்குதலில் கெரில்லா பயங்கரவாதிகளுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் உள்நாட்டுப் போரில் 4.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்ததற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கண்டனம் தெரிவித்துள்ளார். International bodies like the ICC arose in the wake of the Holocaust committed against the Jewish people. They were set up to prevent such horrors, to prevent future genocides.
இது ஒரு அபத்தமான செயல் என கருத்து கூறியுள்ள நெத்தன்யாகு அனைத்து இஸ்ரேல் மக்கள் மீதான தாக்குதல் இது என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக முறையில் தேர்வு செய்யப்பட்ட தலைவர்களுக்கு எதிராக கைது வாரண்டுகளை கோருவதற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற வழக்கறிஞர் மேற்கொண்ட மூர்க்கத்தனமான நடவடிக்கை வரலாற்றில் செய்யப்பட்ட மிகவும் தார்மீகமற்ற செயல் என அவர் கண்டித்திருக்கிறார். இந்த விவகாரம் சர்வதேச நீதிமன்றத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தும் என்றும் நெத்தன்யாகு குறிப்பிட்டுள்ளார். It will also be the first time that a democratic country fighting for its life according to the rules of war is itself accused of war crimes. முன்னதாக பாலஸ்தீனம் மீதான தாக்குதல் விவகாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோகு கேலண்ட் ஆகியோருக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. மேலும் 3 ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிராகவும் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இதனிடையே நெத்தன்யாகு மற்றும் இஸ்ரேல் அமைச்சர் மீதான நடவடிக்கையை மோசமான செயல் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் கண்டித்திருக்கிறார். இஸ்ரேல் நாடாளுமன்றத்திற்கு வெளியே அந்நாட்டு அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. ஹமாஸுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும், பிணை கைதிகளை மீட்டு வர வேண்டும், இஸ்ரேலில் விரைந்து தேர்தலை நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நூற்றுக்கணக்கானோர் திரண்டு நடத்திய போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து தண்ணீரை பீச்சி அடித்து பொதுமக்களை கலைக்க முயன்றபோது காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. கடந்த ஆண்டு முதல் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையே நடைபெற்று வரும் போரில் இஸ்ரேலியர்கள் 1200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 250க்கும் மேற்பட்டோரை ஹமாஸ் அமைப்பினர் சிறைபிடித்துச் சென்றனர். மறுபுறம் இந்த போரில் பாலஸ்தீனர்கள் 35,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. I, Jacob Gedleyihlekisa Zuma, swear that சிறை தண்டனை பெற்ற தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் ஜேக்கப் ஜுமா தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2009 முதல் 2018 ஆண்டு வரை தென்னாப்பிரிக்க அதிபராக பதவி வகித்த ஜேக்கப் ஜுமா மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் 2021 அவருக்கு 15 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த சூழலில் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் அதிபர் தேர்தலில் போட்டியிட 82 வயதான ஜேக்கப் ஜுமா வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் 12 மாதங்களுக்கு மேல் சிறை தண்டனை பெற்றவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதால் அவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து அவர் அந்நாட்டு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஏற்கனவே குற்றவியல் வழக்கில் ஜேக்கப் ஜுமா சிறை தண்டனை பெற்றுள்ளதால் அவர் அதிபர் தேர்தலில் போட்டியிட தடை விதித்து உத்தரவிட்டது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு ஜுமாவிற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. தேர்தலில் போட்டியிட ஜுமாவிற்கு தடை விதிக்கப்பட்டதை தென்னாப்பிரிக்க மக்கள் வரவேற்றுள்ளனர். இலங்கையில் இறுதிப் போரின் போது உயிரிழந்த ராணுவத்தினரை கௌரவிக்கும் வகையில் 15வது தேசிய போர் வீரர் தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் போர் நினைவு தூபிக்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சியில் இறுதிப் போரின் போது உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச, சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன, அமைச்சர்கள், முப்படை தளபதிகள், முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா, அரசு அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இறுதிப் போரில் உயிர் நீத்த ராணுவத்தினருக்கு அஞ்சலி செலுத்தினர். இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இந்தோனேஷியா சென்றிருப்பதால் தேசிய போர் வீரர் தின நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ளவில்லை. தைவானை மிரட்டுவதை சீனா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அந்நாட்டின் புதிய அதிபர் வில்லியம் லாய் தெரிவித்துள்ளார். தைவானின் புதிய அதிபராக 64 வயதான வில்லியம் லாய் பதவியேற்றுக் கொண்டார். தைபை நகரில் உள்ள அதிபர் மாளிகையில் நடந்த பதவியேற்பு விழாவில் பேசிய அவர், தைவானின் ஜனநாயகத்தை சீனா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சீனாவின் அச்சுறுத்தலை கண்டு தைவான் பின்வாங்காது என்றும் கூறினார். அதே சமயம் தைவானுடன் பேச்சுவார்த்தை நடத்த சீனா முன்வர வேண்டும் என வில்லியம் லாய் அழைப்பு விடுத்தார். தைவான் நாட்டை நீண்ட காலமாக சொந்தம் கொண்டாடி வரும் சீனா அந்நாட்டிற்கு எதிராக சமீப நாட்களாக ராணுவ ரீதியான அழுத்தத்தை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தைவானின் புதிய அதிபராக பதவியேற்றுள்ள வில்லியம் லாய் ஒரு பிரிவினைவாதி என சீனா விமர்சித்திருக்கிறது. தைவானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் அந்நாட்டின் மீதான அழுத்தத்தை சீனா வரும் நாட்களில் வேறு வகையில் கையாளும் என தென்கிழக்கு ஆசிய அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியால் திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட கோடை சாகுபடி பயிர்களை கணக்கெடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் விட்டுவிட்டு பரவலாக கனமழை பெய்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சாய்ந்துள்ளன. குறிப்பாக பால் கட்டும் பருவத்தில் இருந்த நெற்பயிர்களும் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். வயல்களில் தண்ணீர் தேங்கியதால் பஞ்சை உருவாக்கும் பூக்கள் பருத்திச் செடியிலிருந்து கொட்டியதால் மகசூல் இழப்பு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
மேலும் சித்திரை பட்டத்தில் விதைத்த உளுந்து சாகுபடியும் அறுவடைக்கு தயாரான எள் செடிகளும் பாதித்துள்ளதால் விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வந்தனர். இதுகுறித்த செய்தி புதிய தலைமுறையில் ஒளிபரப்பான நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக முதல்வரின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் 10 வேளாண்மை வட்டாரங்களில் உள்ள அந்தந்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. காரைக்குடியில் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டி 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. 5 விளக்கு சுந்தரம் செட்டியார் தெருவைச் சேர்ந்த நகைக்கடை அதிபரான சரவணன் என்பவர் சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் 600 கிராம் தங்கம் மற்றும் 7 கிலோ வெள்ளி பொருட்களை வாங்கிக் கொண்டு காரைக்குடிக்கு திரும்பியுள்ளார். பேருந்திலிருந்து இறங்கிய அவர் வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது 3 இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் பட்டாக்கத்தியை காட்டி சரவணன் வைத்திருந்த நகைகளை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் சரவணன் அளித்த புகாரின் அடிப்படையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். வேலூரில் பகல் நேரங்களில் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் இரவில் விட்டுவிட்டு மழையும் பெய்து வருகிறது. மாறி மாறி வரும் காலநிலையைக் கண்டு குழப்பமடைந்த மக்களின் ஐயத்தை தீர்க்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை பேராசிரியர் விளக்கமளித்துள்ளார். ஆண்டு முழுவதும் வெயில் அதிகமாக இருக்கும் வேலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு வரலாறு காணாத அளவிற்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளது. மறுபுறம் இரவு நேரங்களில் விட்டுவிட்டு மழையும் பெய்து வருகிறது. இதனால் பகல் நேரங்களில் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் உள்ள நிலையில் இரவில் மழை பெய்வதால் 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக வெப்பம் குறைகிறது. இதனால் வேலூர் மக்கள் இருவேறு சீதோஷ்ண நிலைகளை ஒரே நாளில் அனுபவித்து வருகிறார்கள். வெப்பமண்டல பகுதியான வேலூர் மாவட்டத்தில் பகலில் நிலவும் அதிகப்படியான வெப்பம் காரணமாக மேகங்கள் குளிர்ச்சி அடைவது கடினம் என பேரிடர் மேலாண்மை பேராசிரியர் கணபதி விளக்கமளித்துள்ளார். அதிக வெப்பச்சலனம் காரணமாகவே இரவு நேரத்தில் மழை பெய்வதாகவும் தெரிவித்துள்ளார். பகலில் சூரியனோட ஒளிக்கட்டைகள் அதிகமாக படும்போது லேண்டு ஹீட் ஆகும், அதாவது பூமி வெப்பமயமாகும். ஸோ அதனால் இங்கே இருக்கிற நீர்நிலைகள் ஆவியாகி மேலே போய் கண்டென்ஸ் ஆகும். ஸோ பகல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு சூரிய ஒளிக்கட்டைகள் அதிகமாக இருக்கிறதுனால இதை குளிர்விப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இரவு நேரத்தில் இது வெப்பாலைகள் குறைந்த உடனே இது ஆவியாகி மேலே போனோடனே இது கண்டென்ஸ் ஆகி மழை பொழிவாக இருந்தது. இதுதான் வேலூரை பொறுத்த வரைக்கும் மழை பொழிவு இரவில் நடக்கக்கூடிய காரணம். தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து சற்று அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணை பகுதியில் 46 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் அணைக்கான நீர்வரத்து 390 கன அடியிலிருந்து 402 கன அடியாக அதிகரித்துள்ளது. இருந்தபோதிலும் அணைக்கான நீர்வரத்தை விட திறப்பு அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் 4 நாட்களுக்கு பிறகு 49 அடியாக சரிந்துள்ளது. காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர் இருப்பு 17 டிஎம்சியாக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக அணை மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 2100 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தொடர் மழையால் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மாயாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மலைப்பகுதியில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாயாற்றில் செந்நிறத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த தண்ணீர் பவானிசாகர் அணைக்கு வருவதால் அணையின் நீரும் செந்நிறத்தில் மாறியுள்ளது. காலை நிலவரப்படி 105 அடி கொண்ட பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 45 அடியாகவும் நீர் இருப்பு 3.4 டிஎம்சியாகவும் உள்ளது. அணைக்கு நீர்வரத்து 1367 கன அடியாக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 205 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. நெல்லை மாவட்டம் வேம்பையாபுரம் அருகே சிறுத்தையை பிடிக்க 4வது கூண்டு வைக்கப்பட்டுள்ளது. அனவன் குடியிருப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வீட்டில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஆட்டை சிறுத்தை வேட்டையாடியுள்ளது. இதையடுத்து வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிறுத்தை சிக்கியது. அதனை மணிமுத்தாறில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். இந்நிலையில் மேலும் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அனவன் குடியிருப்பு பகுதியில் தற்போது 4வது கூண்டு வைக்கப்பட்டுள்ளது. சிறுத்தையை பிடிக்கும் வரை இரவு நேரங்களில் பொதுமக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி துறைமுகத்தில் மேற்கு ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த முந்திரி ஏற்றுமதியாளரிடம் 6 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது.
மேற்கு ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த அர்மெண்டோ சில்வா என்பவர் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் ஒன்றை அளித்தார். அதில் கேரளாவைச் சேர்ந்த விஜில் சுகுமார் என்பவர் தொழில் ரீதியாக தன்னை தொடர்பு கொண்டதாகவும் கண்டெய்னரில் முந்திரிகளை தூத்துக்குடி துறைமுகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். அவரை நம்பி 32 கண்டெய்னர்களில் முந்திரி அனுப்பிய நிலையில் 2 கண்டெய்னரில் இருந்த பொருட்களுக்கு மட்டுமே பணம் அளித்ததாகவும் போலி ஆவணத்தின் மூலம் மற்ற கண்டெய்னர்களில் இருந்த முந்திரிகளை எடுத்துச் சென்றதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். விஜில் சுகுமார் 6 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதாக தெரிவித்துள்ள அவர் இதற்காக மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து தூத்துக்குடிக்கு பயணித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இப்பகுதியை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த அரசு மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர். 6 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இந்த மருத்துவமனையில் ஒரே ஒரு மருத்துவர் மட்டுமே பணியாற்றி வருகிறார். இதனால் அவசர சிகிச்சைகளுக்கு திருச்செந்தூர் அல்லது தூத்துக்குடி அரசு மருத்துவமனைகளுக்கு நோயாளிகளை அனுப்பி வைக்கும் நிலை நீடித்து வருகிறது. உடனடியாக போதிய மருத்துவர்களை பணியமர்த்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை நீரில் ரசாயனங்கள் அதிகமாக இருப்பதால் மீன்கள் உயிர் வாழ முடியாத நிலை இருப்பதாக ஆய்வறிக்கை முடிவுகள் தெரிவிக்கின்றன. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட கேஆர்பி அணையிலிருந்து ஆண்டுதோறும் இருபோக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணையின் நீர்த்தேக்க பகுதியில் மீன்வளத்துறை சார்பில் வளர்க்கப்படும் மீன்களை பிடித்து விற்க குத்தகை முறை பின்பற்றப்பட்டு வருகிறது. அணையில் வளர்க்கப்பட்ட மீன்கள் கொத்து கொத்தாக செத்து மிதப்பதாக மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். அணையில் இருக்கும் நீரை மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேஆர்பி அணையின் நீர்த்தேக்க பகுதியில் உள்ள தண்ணீரில் வழக்கத்தை விட நைட்ரேட், அமோனியா போன்றவை அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளது. இதன் காரணமாக தண்ணீரில் ஆக்ஸிஜன் அளவு குறைந்து மீன்கள் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் நீர்த்தேக்கத்தில் குளித்து வருகின்றனர். அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா என கண்டறியுமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் 2வது நாளாக பெய்த கனமழை காரணமாக ஓடை உடைந்து விளைநிலங்கள் மற்றும் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் குன்னத்தூர், பெருமாநல்லூர், அவிநாசி உள்ளிட்ட பகுதிகளில் குட்டைகள் உடைந்து குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்களில் மழைநீர் புகுந்து வருகிறது. தற்போது பட்டம்பாளையம் ஏட்டி காலனி பகுதியில் உள்ள ஓடையில் உடைப்பு ஏற்பட்டதால் அங்குள்ள விளைநிலங்கள் மற்றும் சாலைகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் சாலையை கடக்க முடியாமல் நீண்ட தூரத்திற்கு சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்வது மாலை நேரலை. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.